ஆனால் இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், என் மனைவி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மஞ்சள் வேட்டியை கொண்டு வந்தா. எதுக்குமான்னே, இல்லைம்மாம்மா நீங்கள் 10 நாள் விரதம் இருக்கணும்னா. எதுக்குடின்னு, ஆடி வந்தால் அம்பாளுக்கு வேண்டிக்கிட்டா நல்லதான்னா. ஏண்டி நம்ம தான் நல்லா இருக்கமே, இன்னும் என்னடி வேணும்னு. இல்லைம்மாம்மா கோச்சிக்கப்படாது, எங்கள் அம்மாவுக்கு தலை கிறுக்கிறுன்னு சுற்றுதான், முன்னாடி மாதிரி இல்லையா, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை அம்பாளுக்கு விரதம் இருந்தால் நல்லதான். நான் சொன்னேன், ஏண்டி உங்கள் அம்மாவே 80, அவங்க அம்மா 103, அது இருந்தால் என்ன போனால் என்னன்னு. இல்லை மாமா அப்படிலாம் சொல்லப்படாது, இந்த வேஷ்டியை கட்டிக்கோங்கன்னு கையில் காப்பை கட்டினான். அது காப்பு இல்லை, எனக்கு வச்ச ஆப்பு. கட்டிட்டேன். வேறு ஏதாவது வேண்டியிருக்கியான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, கடைசி நாளில் உங்களுக்கு அழகு குத்துறேன்னு வேண்டியிருக்கேன் அப்படின்னா. இது எதுக்குடின்னு. இல்லை என் தங்கச்சியை எவனோ வந்து வரன் பார்க்குறான், அமைய மாட்டேங்குது, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு அழகு குத்தினா மச்சினிச்சிக்கு கல்யாணம் நடக்குமான்னா. வேறு எதுவும் வேண்டியிருக்கியா அப்படின்னு. ஒன்றும் இல்லை மாமா, கடைசி நாள் நீங்கள் தீச்சட்டி எடுக்கிறதா வேண்டியிருக்கேன்னா. இது எதுக்குடின்னு. என் தம்பிக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது மாமா. சரிடி, இடுப்பில் மஞ்சள் வேட்டி, வாயில் அழகு, கையில் நெருப்பு சட்டி, வேறு ஒன்றும் வேண்டலையான்னு. அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, கடைசி நாள் 10 அடிக்கு 10 அடி பூக்குழின்னு போடுவாங்க நெருப்பு, நீங்கள் குதித்து மிதித்து வந்தால் குடும்பத்துக்கு நல்லதாம்னா. நான் பொறுமையாக இருந்து இவ்வளவும் நான் செஞ்சால் நீ என்னடி செய்வேன்னு. நான் எங்கள் சொந்தக்கார லேடிஸ்லாம் வச்சு உழவை போடுவேங்கிறா. நம்ம பக்தி பிரமாதமாக இருக்குது. ஏன் தெருவில் ராஜேந்திரன் சாருக்கு தெரியும், ஒரு ஆள் மலைக்கே போக மாட்டார், சாமியை கும்பிடாதவன் காவி வெட்டி ஊதா வெட்டி கட்டி சந்தனம் குங்குமம்லாம் அடித்து மாலையை போட்டு எப்போ பார்த்தாலும் மனோகர் சாமியே சரணமையப்பான்னாரு. என்னையான்னு, கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு, வீட்டில் மரியாதையே இல்லை, திடீர்னு உங்களை எல்லாம் பார்த்தேன், நானும் காவியை கட்டி மாலையை போட்டேன், இப்போ என் வீட்டம்மா ஆளே மாறிட்டா, சாமி வாங்க சாமி, சாமி உட்காருங்க சாமி, சாமி பால் சாப்பிட்றீங்களா சாமி, இப்போ பர்மனெண்ட்டாக மாலையை போட்டேங்கிறா. பக்திங்கிறது உள்ளத்திலேருந்து வரணும். அதனால தான் வாரியார் சொல்லுவார், பக்திக்கு ஆணவம் கண்மம் மாயை இருக்கக்கூடாது.